நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மனுக்கு வைகாசி மாத பௌர்ணமி பூஜை நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சது கண்ணு. இப்போ பூஜை முடிஞ்சதும் உற்சவ அம்மனுக்கு வந்திருக்க பக்தர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா அம்மனுக்கு பொட்டு வச்சு நலுங்கு வச்சு வளையல் போட்டு தங்களோட வேண்டுதல்களை வேண்டிக்கிறாங்க. பாருங்க கண்ணு. ஒரே வரிசையில் இல்லைங்க. அம்மா தாலிக்கு ஒரு 2 எடுக்கணுமா? பௌர்ணமி அன்னைக்கு மூலவரம்மனுக்கும் உற்சவரம்மனுக்கும் பச்சை பயிறு மடி கட்டுவாங்க கண்ணு. மடிகட்டின பச்சை பயிரை பௌர்ணமியிலேருந்து 3ஆம் நாள் மடி பிரிப்பாங்க. மடி பிரித்து அதை தான் பச்சை பயிறு பிரசாதமாக வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் வர்ற அமாவாசை வரைக்கும் கொடுப்பாங்க கண்ணு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை முடிஞ்ச பிற்பாடு வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க கண்ணு. இங்கே வந்து நில்லு, உன்னை எடுப்போம். அங்கே போய் சாமிகிட்ட பிரசாதம் வாங்கிக்க. உன்னை எடுக்கிற அவ்வளோதானே, சாமிகிட்ட பிரசாதம் வாங்கிக்க. போ வாங்கிக்க, போ அப்படி போ. எடுத்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் திருவிழா கோலம் மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்தர்கள் கும்பப்படையல் சாப்பிட்டு குழந்தை வரம் பெற்று இங்கே வளகாப்பு நடத்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஒரே நாளில் பௌர்ணமி அன்னைக்கு 4-5 வளகாப்பு நடந்ததுனால அவங்கவுங்க சொந்தக்காரங்களும் அவங்களோட வந்திருக்கிறதுனால பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவிழா கோலமாக இருக்குது கண்ணு கோவில். பௌர்ணமி அன்னைக்கு வளகாப்பு நடத்திக்கிட்டு நம்ம அம்மனுக்கு சாட்சியாக நின்னவங்களோட வளைகாப்பு வீடியோ ஒவ்வொன்றா வரப்போகுது கண்ணு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்கங்கன்னு. அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்ணு. பௌர்ணமி அன்னைக்கு என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் இப்போ பார்க்கலாம் கண்ணு. உங்கள் எல்லாருக்காகவும் நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் கண்ணு. உங்கள் எல்லாருக்காகவும் இந்த 1 ரூபாய் நாணயம் முடிஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதை நான் இப்போ கட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம்.